வாழுகிற பூமியை பற்றி சிந்திக்காத ஒரு பெருங்கூட்டம் உலகெங்கிலுமே புவி வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அதற்கான காரணம் எல்லோருக்கும் தெரியும். ஏன் புவி வெப்பமாகிறது, எதற்காக பருவநிலை மாறுகிறது? பருவநிலை மாறுகிறதா, நாம் மாற்றிவிட்டோமா? புவி வெப்பமாகிறதா, நாம் ஆக்கி இருக்கிறோமா என்ற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை. வணங்குவதற்கு பல கோடி சாமிகள் இந்த பூமியில் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான். பெருமகனார் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பூமி என்பது, இந்த உலகம் என்பது மாந்தர்களுக்கு மட்டுமானதல்ல, உலக உயிர்களின் உடைமை. நீ இங்கே ஒரு வழிபோக்கன்தான், வந்தால் இருந்தால் போய்விட வேண்டும். ஆனால் மொத்தமாக இந்த பூமி என்பது என்று கூறு போட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பது ஏற்புடையது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அழிநிலைக்கு நம் அன்னை பூமியை நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிற வேளையில் தூய காற்று கிடையாது, குடிக்க சுத்தமான நீர் கிடையாது, உண்கிற உணவு நஞ்சில்லாமல் இல்லை. இந்த சூழலில் இந்த சூழியலை பாதுகாக்க வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்கிற இடமாக இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒரு அரசியல் படையை நாங்கள் உருவாக்கினோம். அந்த படையில் தன்னை ஒரு தளபதியாக இணைத்துக் கொண்டவர் என்னுடைய அன்பு மைத்துனர் சஜாவதிகள். அவருடைய அன்பு மகன் என்னுடைய மருமகன் முஸ்தாக் அகமது அவர்கள். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, பேரன்புமிக்க என் சொந்தங்களே, நாம் எவ்வளவோ நல்லது செய்கிறோம், சேவைகள் செய்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட ஆகச் சிறந்த சேவை ஒன்று இருக்கிறது. நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை ஆட்சியை அமை செய்வதும் தான் ஆகச் சிறந்த பணி. இதை தாண்டிய ஒரு இறைப்பணி இருக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் அரசியல் என்பது ஒரு வாழ்வியலாக மாறி இருக்கிறது. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற ஒன்றாக அரசு இருக்கிறது. அந்த அரசை தீர்மானிக்கிற ஒன்றாக அரசு இயல் இருக்கிறது. அது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியலாக அரசியல் இருக்கிறது. அப்ப ஆகச் சிறந்த அரசியலையும் ஒரு நல்ல அரசையும் அமைய செய்துவிட்டால் மக்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுதான் உலகெங்கிலும். புரட்சியாளர் சேகுவேரா அவர்கள், நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை, எது தேவையில்லை. ஏனென்றால் என் மக்களுக்கானதை என் மக்களுக்கான அரசு தந்துவிடும் என்கிறார். மக்களின் அடிப்படை தேவை என்பது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், வாழ்விடம். இது மூன்றையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. இதை கொடுக்க தவறிவிட்டால் அந்த சமூகம் குற்றச்சமூகமாகத்தான் மாறும் என்கிறார். நீங்களே அறிவீர்கள், தெருவெங்கும் மதுக்கடைகளை திறந்துவிட்டு பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களை எல்லாம் போதைப் பொருட்களை விற்க அனுமதித்துவிட்டு பிறகு நல்லது செய்வோம் மக்களுக்கு என்று பேசுவது எந்த வழியில் நியாயம்? ஒரு கொலையோ கொள்ளையோ வன்புணர்வு, பாலியல் வன்புணர்வு கொலைகளோ எது நடந்தாலும் அதை செய்வதன் 90 விழுக்காட்டு பேர் நிறைந்த போதையில் இருக்கிறான் என்பது யதார்த்த உண்மை. நீதிமன்ற வாசலில் கொலை, மருத்துவமனைக்குள் கொலை, பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலில் இந்த நாடு மக்களும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 1000 ரூபாய் கொடுத்தால்தான் வறுமை நிலை போக்கும். 1000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருகிறது. என் அம்மாவிற்கு 30 ரூபாய் கூட ஒரு நாளுக்கு ஈட்டிக்கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்தது யார் என்ற கேள்வியை யாரும் நாம் எழுப்புவதில்லை. இங்கே ஒரு தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் வந்தால் போனஸ், சலுகை, இலவசம், அரிசி, வேட்டி, சேலை, கரும்பு இவையெல்லாம் இலவசமாக கொடுத்து விடுவதே ஆட்சியின் சாதனை என்று பேசுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் போனஸ், சலுகை, இலவசம், மானியம், இதை தவிர வேற ஏதாவது நலத்திட்டங்களை நீங்கள் கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? ஒரு நாட்டில் அந்த நாட்டின் செல்வம் என்பது, அந்த நாட்டின் வளம் என்பது அறிவு வளம்தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு நாட்டின் அறிவு வளம்
அந்த வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறதா என்றால் இல்லை, அது வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது.